என்னது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இருக்க டைரல்ஃப் உயிரோட உலகத்துக்கு வந்துச்சா? ஆமாங்க. அமெரிக்காவில் இருக்க டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொலோனல் பயோசன்ஸ் லேபில் தான் அதை அறிவிச்சிருக்காங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஓனாய் இனம் தான் டைரல்ஃப். இந்த டைரல்ஃபோட டிஎன்ஏ வச்சு குளோனிங் முறைப்படி இந்த டைரல்ஃப்ஸை கொண்டு வந்திருக்காங்க உயிரோட. அந்த டெக்னாலஜி பேர் டி எக்ஸ்டென்ஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இப்போ குளோனிங்னா என்னன்னு தெரியாதவங்க நம்ம தலைமை எஸ்.ஜே. சூர்யா நடித்த வியாபாரி படம் பாருங்கள், அதில் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். 2021 தொடங்கப்பட்ட கம்பெனி இந்த ப்ராஜெக்டை 2023 எடுக்கிறாங்க. அதே மாதிரி சக்ஸஸும் அடைகிறாங்க. அக்டோபர் 1, 2024 2 ஆண் பப்பி கொண்டு வராங்க உயிரோட. அதே மாதிரி ஜனவரி 30, 2025 ஒரு பெண் பப்பியும் உயிரோடு கொண்டு வராங்க. அந்த பெண் பப்பியோட பேர் என்னன்னா கலிசி. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது மட்டும் இல்லை, இவங்க அழிஞ்சு போன யானை இனமான மாமத்தையும் திரும்ப உயிரோடு கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. மனுஷனோட ஆராய்ச்சியில் இது உச்சக்கட்ட சாதனைன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். உங்களுக்கு எத்தனை பேர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிடிக்கும்? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.